தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். சிவவாக்கியர் கூறுவதை கேளுங்கள். நானேது நீ ஏது நடுவில் நின்றதேதடா, கோனேது குருவேது கூறிவிடும் குலமாதரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமம் என்று நாமம். நானும் ஏது நீ ஏது, நானும் இல்லை நீயும் இல்லை, நடுவில் எதுவும் இல்லை. கோனேது எங்கே, கோன் அரசனும் இல்லை குருவும் இல்லை, கூறிவிடும் குலமாதரே, ஆனதேது அழிவதேது, எதுவும் அழிவதும் இல்லை எதுவும் ஆகுவதும் இல்லை. அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது, எதுவும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. ராமராம என்று அவர் கூறுகிறார். இந்த உலகில் எல்லாம் பொருள்கள் தான் உள்ளது, எதற்கும் உயிர் இல்லை, எந்த பொருளும் நித்தியமாக இருப்பதும் இல்லை. இருப்பது ஒரே பொருள், அது பிரம்மம், வேறு எதுவும் இல்லை. நிலையில் நீங்கள் நான் நீ மன்னன் குரு, இது அழிந்தது அது பிறந்தது, இது இருக்கிறது இது இல்லை என்று எதையும் பாகுபடுத்த முடியாது என்று சிவவாக்கியர் கூறுகிறார். எதுவும் இல்லை என்ற நிலையில் நாம் எதையோ எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், அதுதான் மாயா. சிறு குழந்தைக்கு விளையாட்டு பொம்மைகளை காட்டி மகிழ்விப்பது போல் நம் தேகத்தை 5 புலன்களும் ஆசை காட்டி மாயில் லயித்து இருக்க செய்து நல்ல மாற்றுக்கு ஒரு சோடு என்ற பழமொழிக்கு ஏற்ப ஞானம் அடைய நல்லவனுக்கு ஒரு சொல் போதும், ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்ற பாடலை கேளுங்கள். பொம்மை என்ற திரைப்படத்தில் ஜெயசுதாஸ் பாடி பிச்சைக்காரன் போல வேஷம் போட்டு நடித்திருப்பார். அந்த படத்தில் நவக்கிரகங்களுக்கு வேலை இல்லை. பூமியில் 5 லேயர்கள் இருப்பது போல நமது தேகத்தில் 5 லேயர்கள் உள்ளன. இந்த 5 லேயர்கள் விளங்கினால் பிரம்மத்தின் ஒளியை காணலாம். சிவம்தான் பிரம்மம், பிரம்மத்தின் பெயர் தான் சிவம் என்று வைத்தனர். எங்கும் நிறைந்தது சிவம் என்று கூறினார், எங்கும் நிறைந்தது பிரம்மம். மார்க்கண்டேயன் அதனால தான் சிவத்தை பிடித்தார். சிவத்தை எதை சிவலிங்கத்தை பிடிக்கிற மாதிரி போஸ் இருக்குல்ல, அது என்னது சிவம். சிவத்தை பிடித்ததுனால அவர் பிரம்மத்தை பிடித்ததுனால காலன் வந்து பிடிக்கும்போது பிரம்மத்தால் அவர் உதவி வாங்கினார். சிவத்தை பிடித்தவர்களுக்கு மரணமில்லை என்று இதன் மூலம் அறிந்து கொள்ளவும். மேலும் பிரம்மத்தை பற்றினால் நவக்கிரக தோஷம் பற்றாது. நவக்கிரக தோஷம் பற்றாதவர் யார்? அனுமான். அனுமான் யார்? வாயு புத்திரன். வாயுவுக்கு அதிபதி புதன், புதனுக்கு அதிபதி விஷ்ணு. விஷ்ணு யார்? மாயா சுரூபம். பொன் தேகம் பெற்றவர், பொன்னொளி தேகம் பெற்றவர். ஒளி தேகத்திற்கு நவக்கிரகத்தினால் எந்த தோஷமும் கிடையாது, எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. மனித தேகத்தில் மட்டுமே நவக்கிரகங்கள் கதிர்கள் ஊடுருவும், பிரம்மத்தின் ஒளியில் புக முடியாது. அதனால தான் விஷ்ணு ஆலயங்களில் நவக்கிரகங்கள் கிடையாது. மற்ற ஆலயங்களில் மட்டுமே நவக்கிரகங்கள் இருக்கும். விஷ்ணுவை வழிபட்டால் நவக்கிரகங்களால் வரும் துன்பம் அகலும். வாசியோகிகளும் பஞ்சபூதங்களாலும் நவக்கிரகங்களாலும் எந்த விதமான பாதிப்பு நிச்சயம் வராது. வைகுண்டத்தில் சொர்க்கவாசல் திறப்பென்று மார்கழி மாதத்தில் வரும். புண்ணிய பலனை அனுபவிக்க வைகுண்டத்திற்கு சொர்க்கம் சென்று அதன் பலனை அனுபவிப்பார்கள். புண்ணிய பலனை அணிவிக்கும் போது நவக்கிரகங்களுக்கு வேலை இல்லை. அதனால தான் விஷ்ணு கோயில்கள் நவக்கிரக வழிபாடு கிடையாது. விஷ்ணு லோகம் புண்ணியலோகம். அதனால தான் மகாலட்சுமி அங்கே உரைகிறார். யார் குரு? பிறப்பெனும் பேதமை நீக்கி சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் கூறுகிறார், பிறப்பு எனும் பிறவி அறுக்க சிறப்பு என்ற செம்பொருள் காண சொல்கிறார் வள்ளுவர். செம்பொருள் என்றால் என்ன? மெய்ப்பொருள். மெய் என்றால் பிரம்மம். பிரம்மத்தை காண்பது எது? ஒளி. ஒளி உடல் தான் பிரம்மத்தை காண முடியும். அப்போ அறிவுன்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஒளி உடல் தானே சொல்லியிருக்கோம். அதைத்தான் அவர் சொல்கிறார், செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள்னு இது பிரம்மத்தை காண்பது அறிவான். நம்ம மண்டக்குள்ள இருக்க அறிவு பார்க்க முடியுமா? அது பார்க்குமா அறிவு? அறிவு என்ன தானே செய்யும்? பார்க்காதில்ல. அப்போ பார்ப்பதுங்கிறாரு அவர். செம்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அப்போ அறிவுன்னா அவர் எதை சொல்கிறாருங்கிறது பார்த்துக்கோங்க இல்லையா? அப்புறம் திருமந்திரத்தில் சொல்கிறாரு பாருங்க, இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்போர்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லாருக்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலாமே அப்படிங்கிறார். இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றின்னா என்னது? சூரியகளை சந்திரகரை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்போருக்கு. துதிக்கைன்னா என்னது? யானைக்கு துதிக்கை இன்னொரு மூக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதுதான் சுழுமுனை சுவாசம். அதில் உண்போருக்கு, அதில் சுவாசம் செய்வோருக்கு உறக்கத்தை நீக்கி, இந்த மாயா உறக்கத்தை நீக்கி உணர வல்லாருக்கு, அந்த பிரம்மத்தை நினைத்து இருப்போருக்கு இறக்கவும் வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருக்கு உடல் ஒளி உடம்பு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரம்மம்தான் குரு. அது பல உருவங்களில் உங்களுக்கு உபதேசம் செய்கிறது. குரு ஒன்றுதான். நீங்கள் ரூபத்தை குருவாக நினைக்கிறீர்கள். அதனால தான் இந்த குரு பேதம். அந்த குரு பெரியவர், இந்த குரு சிறியவர் என்று பிரித்து பார்க்கிறீர்கள். புளிய மரம் பல உள்ளன, அதில் பழுக்கும் புளி எல்லா மரத்திலும் ஒன்று போலதான் உள்ளது. குருவுக்கு
உருவங்கள் பல இருக்கும். அவர்கள் உங்களுக்கு போதிப்பது உள்ளிருந்து இயக்கும் பிரம்மம் ஒன்றுதான் அந்த குரு. இனிமேலும் குரு சண்டை பேதம் வேண்டாம். அதுபோல் தான் இன்பமும் துன்பமும் இரண்டிற்கும் உருவமில்லை. நீங்களாகவே அந்த வலையில் சிக்கிவிடுகிறீர்கள். பிரம்மமே பெரிதென்று எண்ணி பிரம்மத்திலேயே நிலைத்திருங்கள். பிரம்மத்தின் உபதேசம் சுவடிகளாக என்றும் நிலைத்திருக்கும். ரூபங்கள் மாற்றம் கண்டுவிடும். வணக்கம்.